வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டேர்ம் 1ல் ஜியோகிரஃபியில் ஃபர்ஸ்ட் யூனிட் த டாபிக் நேம் இஸ் இன்டீரியர் ஆஃப் தி எர்த். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம இந்த லெசனில் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்காங்க. To acquaint ourselves with to know about the interior of the earth, to understand the role of the plates, to learn about the earthquakes and the volcanoes. So introduction. The earth, our homeland, is a dynamic place. Earth's surface has a lofty mountain, high plateaus, large plains and deep valleys, etc. The earth's surface is constantly undergoing changes inside and outside. Have you ever wondered what lies in the interior of the earth? What is the earth made up of? So எர்த் அப்படிங்கிறது ஒரு லேயராக மட்டும் நம்ம எர்த் அப்படிங்கிறது ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் கிடையாது. இட் ஹேஸ் அ டைனாமிக் மவுண்டெயின்ஸ் இருக்குது, அதில் ஹை பிளாட்டியூஸ் மீன்ஸ் மேடு, லார்ஜ் பிளைன்ஸ் இருக்குது, டீப் வேலி மீன் பள்ளத்தாக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் எர்த் அப்படிங்கிறாங்க. அதே போல் எர்த்துக்கு வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆகிட்டு சம் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே எப்போவுமே வந்து எர்த்தில் சம் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்டீரியர் ஆஃப் தி எர்த். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எர்த்து வந்துட்டு 3 டைப்ஸை நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து crust, mantle and the core. So the first one is crust. The crust is the outermost layer of the earth. Its average thickness varies from 5 to 30 km. It's above 35 km on the continental masses and only 5 km on the ocean floors. Despite greater thickness, the continental crust is less dense than the oceanic crust because it made of both light and the dense rock type. The oceanic crust is composed mostly of the dense rock such as basalt. So இதில் என்ன பார்த்தோம்னா லேயர்ஸ் வந்து 5 to 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரஸ்ட்டோட அளவு சொல்கிறாங்க 5 to 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். கான்டினென்ஷியல் மாஸ் வந்து 35 கிலோமீட்டரும் அண்ட் தி ஓஷனிக் ஃப்ளோர்ஸ் வந்து 5 கிலோமீட்டரும் இருக்கும். பட் டென்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோன்னா கான்டினென்ஷியல் க்ரஸ்ட் வந்து லெஸ் டென்ஸாக இருக்கும். பட் ஓஷனோட க்ரஸ்ட் அது வந்துட்டு அதிகமான டென்ஸாக இருக்கும். பிகாஸ் டென்ஸ் ராக்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஓஷனிக் க்ரஸ்ட்டை வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ த ஓஷனிக் க்ரஸ்ட் இஸ் ஆர் மெயின்லி மேட் அப் ஆஃப் பை தி பாசால்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வச்சு தான் அது மேட் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் த பெஸ்ட் இன்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் தி க்ரஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மோட்டுனும் எர்த் இஸ் கால்ட் எஸ் அ ப்ளூ பிளானட். 7.1% of the earth is covered by the water. So சும்மா ஒரு மோட்டுனோ பாக்ஸ் மாதிரி. At the crust comprise 2 of distinct parts. The upper part consists of a granite rocks and they form the continent. It has main mineral constituents of silica and alumina. So நம்ம இது என்ன பார்த்தோம்னா 2 லேயர்ஸ் வந்து இருக்குங்கிறாங்க. ஸோ அப்பர் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கிரானைட் ராக்ஸ் இருக்கும் ஃபுல் ஆஃப் மினரல்ஸ். ஸோ நம்மளோட அப்பர் பார்ட் ஃபஸ்ட்டு பார்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல் ஆஃப் மினரல்ஸ். அதில் சிலிக்கா அலுமினா இஸ் ரிச். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த சிலிக்கா அண்ட் அலுமினா சேர்த்து நம்ம சொல்கிற சைல் அப்படின்னு சொல்கிறோம். It is an average density of 2.7 gram per centimeter cube. அதே மாதிரி அப்பர் ஃப்ளோர் பார்த்த மாதிரி லோவர் ஃப்ளோர்லேயும் இருக்கும் கண்டினியூஸ் ஜோன் ஆஃப் டென்சர் பாசால்ட் ராக்ஸ். அதே மாதிரி கீழே என்னென்ன இருக்குன்னா பாசால்ட் ராக்ஸ் வந்து இருக்கும் கம்ப்ரைசிங் மெயின்லி ஆஃப் சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம். ஸோ அந்த சிலிக்கா அந்த மெக்னீஷியத்துக்கு அவங்க என்ன நேம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா it is therefore called Saima. So it has an average density of 3.0 gram per centimeter cube. The soil and the Saima together form the earth crust. Since the soil is lighter than the Saima, continents can be side to the floating on the sea of the denser Saima. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி அப்பர் பார்ட்டில் வந்து சைல் இருக்குது அண்ட் லோயர் பார்ட்டில் வந்து சைமா இருக்குது. ஸோ சைல் அண்ட் சைமா ரெண்டும் சேர்ந்து தான் எர்த் க்ரஸ்ட்டாக மாறும். சைல் இஸ் லைட்டர் பிகாஸ் நான் சொன்னேன் சிலிக்கா அந்த அலுமினியம் சேர்ந்ததுனால இட் இஸ் வெரி லைட்டர். பட் சைமா வந்து சிலிக்கா அந்த மெக்னீஷியம் இருக்கிறதுனால டென்ஸ் பார்ட். ஸோ சி வந்து அண்டரில் போயிடுது. ஸோ இந்த சி அப்படிங்கிற பார்ட் வந்து கீழே, காண்டினென்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்போவும் மேலே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் காசஸ் எந்த ஒய் லேயர் வந்து இப்படி மாறி மாறி இருக்குங்கிற காரணமே பிகாஸ் ஆஃப் த மினரல் கான்ஸ்டியூட்டன்ட். அதுக்கப்புறம் மேண்டில். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வரும்போது crust outer layer. நெக்ஸ்ட் லேயர் பார்த்தோம்னா மேண்டில். இந்த டயக்ராமில் காட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் வந்து crust, அப்புறம் அப்பர் மேண்டில் அவுட்டர் கோர் இன்னர் கோர். அந்த மாதிரி டிவிஷன்ஸை நம்ம எர்த்தை வந்து நம்ம சப்ளிமேஷன் பண்ண முடியும்.
கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும். The mantle என்ன பார்த்தோம்னா the next layer beneath the crust is called the mantle. It is separated from the crust's boundary called Mohorovic discontinuity. The mantle is about 2,900 km thick. It is divided into two parts. Upper mantle with a density of 3.4 to 4.4 gram per centimeter cube extends down to 700 km. The lower mantle have a density of 4.4 to 5.5 gram per centimeter cube extends from 700 to 2,900 km. So the mantle அப்படின்னு பார்த்தோம்னா crustக்கு அடுத்த beneath the crust அப்படிங்கிறாங்க. ஸோ crustக்கு கீழே இருக்கிற layer தான் mantle. So it is spread from the crust by the boundary called so அந்த boundaryக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க Mohorovic discontinuity. இதோட thickness பார்த்தோம். The mantle is about 2,900 km அளவுக்கு thickness இருக்கும். ஸோ அதில் upper mantle and the lower mantle இருக்கும். upper mantle வந்து எவ்வளோ extends down to 700 kilometers வரைக்கும் இருக்குது. and the lower mantle is about 2,900 km. ஸோ இதுதான் that's all about the mantle. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கோர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அது நம்ம எப்படி மேண்டில் பார்த்தோமோ அதே மாதிரி இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த கோர் இஸ் கால்டு கோர் ஆல்சோ known as பாரிஸ்பியர்னு சொல்லலாம். கோரில் வந்துட்டு அவுட்ரு கோர் இன்னர் கோர் ரெண்டு கோர் தான் இருக்கும். ஸோ இந்த இன்னர் கோரை வந்து நம்ம என்ன சொல்லலாம் பாரிஸ்பியர். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த மேண்டில் பை அ பவுண்ட்ரி கால் வைச்சார்ட்-குண்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. அங்கே ஒரு பவுண்ட்ரி லேயர் இருக்க மாதிரி இங்கே ஒரு பவுண்ட்ரி லேயர் இருக்கும். த கோர் இஸ் ஆல்சோ டிவைட் இன்டு டூ பார்ட்ஸ். ஸோ அந்த நம்ம கோரையே ரெண்டாக பிரிக்கலாம். அவுட்ரு கோர் விச் இஸ் ரிச் இன் அயன் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட். ஸோ அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் நம்ம எப்படி சொல்லலாம்னா இஸ் இன் லிக்விட் ஸ்டேட்டு. It is made up of iron. It is extend about 2,900 km to 5,150 km. The inner core and the outer core வந்துட்டு அயன்னால made up of ஆயிருக்கு. அதே மாதிரி inner core வந்து நிக்கல் and ferrousனால solid stateல compose ஆயிருக்கு. The central core has a very high temperature and pressure. It extends from 5,115 km to 6,370 km. ஸோ நம்மளோட டெம்பரேச்சர் அந்த டெப்த் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இஸ் மோர் அண்ட் மோர். ஸோ த ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் த கோர் இஸ் 13.0 gram per centimeter cube. ஸோ இந்த கோரில் வந்துட்டு டூ டைப்ஸ் ஆஃப் கோர் இருக்குது. அவுட்டர் கோர் இந்த இன்னர் கோர். அவுட்டர் கோர் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட், இந்த இன்னர் கோர் இந்த சாலிட் ஸ்டேட். ஸோ அந்த இன்னர் கோர் அப்படிங்கிறது ரொம்பவுமே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மோட்டோனம் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. த crust forms only 1% of the volume of the earth. 84% consists of the mantle and 15% makes the core. The radius of the earth is 6,371 km. ஸோ நெக்ஸ்ட் வந்து எர்த் மூமெண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இப்போ வந்து அந்த லேயர்ஸ் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு crust, mantle, core. அது மாதிரி இப்போ எர்த்தோட மூமெண்ட்ஸ், எர்த்து வந்து என்னென்ன மாதிரி மூமெண்ட்ஸ் கொடுக்குது, அதுக்கு என்னென்ன நேம், அதனால என்னென்ன காசஸ் எல்லாம் ஆகுது அப்படிங்கிறத இந்த எர்த் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The lithosphere is broken into number of plates known as a lithospheric plates. Each plate oceanic or a continental movement independently over the asthenosphere. ஸோ இங்கே இருக்க எர்த் மூமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இது அண்டர் தி எர்த், அதாவது பிலோ த எர்த் தான் நம்ம லித்தோஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ அங்கே இருக்கிற பிளேட்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேட்ஸால் நம்ம எர்த்து வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த லித்தோஸ்பியரில் அந்த பிளேட்ஸ் வந்துட்டு ப்ரோக்கன் ஆகி it may be causes some movements. ஸோ அதை நம்ம எர்த் மூமெண்ட்ஸு சொல்கிறோம். இட்ஸ் டிபெண்ட் upon the asthenosphere. ஸோ asthenosphere அப்படிங்கிறது அது ஒரு லேயர் ஆஃப் தி அண்டர் கிரவுண்ட். த மூமெண்ட் ஆஃப் தி எர்த்ஸ் லித்தோஸ்பியர் பிளேட்ஸ் இஸ் டெர்ம்ட் as a tectonic movement. ஸோ அந்த லித்தோஸ்பியர் நான் சொன்ன மாதிரி எல்லாமே பிளேட்டால் தான் உருவாயிருக்கு. ஸோ அந்த லித்தோஸ்பியரிக் பிளேட்டில் சம் சேஞ்சஸ் ஆர் மூமெண்ட்ஸ் நடந்துன்னா அது நம்ம டெக்டானிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். The energy required to move the plates is produced by the internal heat of the earth. ஸோ இந்த பிளேட் வந்து எப்படி இந்த மாதிரி மூமெண்ட் ஆகுது ஆர் ஷேக் ஆகுது அப்படின்னா எர்த்து வந்து ஹீட் ஆகும்போது இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து நடக்கும். டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகும். தீஸ் பிளேட்ஸ் மூவ்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட். ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் த ஹீட் இஸ் வெரி ஹை. When the heat is high, then it will go to the different direction at a different speed. அடுத்து பார்த்தோன்னா இந்த டயக்ராம் சொல்கிற மாதிரி ஓஷனிக் crust, அது கீழே லித்தோஸ்பியர், அது கீழே ஆஸ்தெனோஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து பார்த்தோம்னா at places these plates more away from each other creating wide rifts on the earth's surface. At some places these plates come closer and they collide. When oceanic plates collide with continental plate, the denser oceanic plate is forced below the continental plate. As a result of pressure from the above, the rock heats up and melt. ஸோ இதில் என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது இந்த மாதிரி டெக்டானிக் பிளேட்ஸ் நடக்கும்போது ஒன்றா வந்துட்டு ஒரு வைட் ரேஞ்ச் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி பெரிய ஒரு பிளவுகள் வந்து ஏற்படும் எர்த்தோட க்ரஸ்ட்டில் எர்த் சர்ஃபேஸில் வந்து ஒரு பிளவு ஏற்படும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் அந்த பிளேட் ரெண்டும் கொலாய்ட் ஆகிறதுனால ரெண்டும் மர்ஜ் ஆகி கொலாப்ஸ் ஆகிடும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா கான்டினென்ஷியல் பிளேட்டும் நான் சொன்ன மாதிரி கான்டினென்ஷியல் பிளேட்டும் ஓஷனிக் பிளேட்டும் ரெண்டும் கொலாப்ஸ் ஆகும்போது ஓஷனிக் வந்து டென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் கான்டினென்ஷியல் பிளேட் வந்து அடியில் போயிடும். ஸோ அப்படி கொடுக்கும்போது ப்ரெஷர் வில் பி இன்க்ரீசஸ். ஸோ ப்ரெஷர் வில் பி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும் ஹீட் அண்ட் மெல்ட்டிங் ஆக்ஷன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. The molten rocks rising again from the volcanic mountains all along the continental edge. ஸோ அந்த கான்டினென்ஷியல் அதிகமான ராக்ஸ் வந்து இருக்குன்னு முன்னாடியே பார்த்தோம். அது எல்லாமே மெல்ட் ஆகும்போது என்ன ஆகும் வால்கனிக் எரோப்ஷன் வந்து நடக்கும். Alternatively a trench may be formed between two plates. In some cases when two continental plates converge, neither plates can be forced under the other. Instead fold may be created. Great mountains ranges like Himalayas have been formed in this way. So sometimes என்ன ஆகும்னா ரெண்டு கான்டினென்ஷியல் பிளேட்டும் வந்து கன்வர்ஜ் ஆகி it forms like a fold. ஸோ அது ஒரு புது லேயராக ஃபார்ம் பண்ணி சம்டைம்ஸ் இட் காஸ் அ கிரேட் மவுண்டெயின் கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஹிமாலயாஸ் இந்த மாதிரி நிறைய மவுண்டெயின்ஸ் வந்து இதனால தான் வந்துட்டு மவுண்டெயினாகவே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆஸ்தினோஸ்பியர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஸ்தினோஸ்பியர் என்ன பார்த்தோம்னா ஆஸ்தினோஸ்பியர் இஸ் அ பார்ட் ஆஃப் த மேண்டில் தட் ஃப்ளோஸ் அண்ட் மூவ்ஸ் த பிளேட்ஸ் ஆஃப் தி எர்த். ஸோ எர்த் பிளேட்ஸை மூவ் பண்ணுறது இந்த ஆஸ்தினோஸ்பியர் அந்த லேயரில் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸே வந்து நடக்கும். The movement of this plates causing changes on the surface of the earth. The earth movements are divided on the base of the force which cause them. The forces which acts the interior. So இந்த forces வந்துட்டு எல்லா ஃபோர்ஸும் வந்து ஆக்ட் ஆக முடியாது. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் தான் வந்து ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து இன்டீரியர் ஆஃப் தி எர்த் எர்த்துக்குள்ளே இன்சைட் தி எர்த் இன்டீரியர் பார்ட்டில் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் எண்டோஜெனிக் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் ஒர்க் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் எர்த்தோட அவுட்டர் சர்ஃபேஸில் ஒர்க் ஆச்சுன்னா அது பேர் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எர்த் குவாக். ஸோ இப்போ எர்த் மூமெண்ட்ஸ் நடக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்னோட எர்த் குவாக்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எர்த் குவாக்னா என்னென்னு பார்க்கலாம். A sudden movement of a portion of the earth crust which produces shaking or trembling is known as the earthquake. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எர்த் கிரஸ்டில் சாதாரண ஷேக்கிங் ஆர் ட்ரம்பிள் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது எர்த்குவேக்காக மாறிடும். எர்த்குவேக் மே காஸ் வைட்ஸ்ப்ரெட் டேமேஜ் டு லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. த பாயிண்ட் வேர் த வைப்ரேஷன்ஸ் ஆரிஜின் இஸ் கால் ஃபோக்கஸ். ஸோ எர்த்குவேக்ஸ் நடக்கிறதுனால லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி நிறையா வந்துட்டு லாஸ் ஆகும். அதே சமயத்தில் இந்த பாயிண்ட் எங்கே வைப்ரேட் வந்து ஆரிஜினேட் ஆகுது எர்த்குவேக் வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து டைரக்ட்லி அபோவ் த அந்த பாயிண்ட் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ் டைரக்ட்லி அபோவ் த ஃபோக்கஸ்லேருந்து ஜஸ்ட் அபோவில் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அது பேர் எபிசென்டர். தென் அங்கேருந்து அந்த வைப்ரேஷன் வந்து ட்ராவல் இந்த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஸோ பாயிண்ட் ஃபோக்கஸு எபிசென்டர் அண்ட் தென் அந்த பாயிண்ட் வந்து வேவ்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா இது வந்து சீஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பாயிண்டில் இருந்தால் ஃபோக்கஸு அதுக்கு மேலே கொஞ்சம் பர்பெண்டிகுலராக போச்சு டைரக்ட்லி அபோவ் த ஃபோக்கஸ் அந்த எபிசென்டர் அதே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போச்சுன்னா அதுக்கு பேர் சீஸ்மிக் வேவ்ஸ். ஸோ இந்த சீஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது. ஸோ அதான் என்னென்னா எர்த்குவேக் வேவ்ஸ் ஆர் ரெக்கார்டட் பை த இன்ஸ்ட்ருமெண்ட் நோன் அஸ் சீஸ்மோகிராஃப். த மேக்னிடியூட் ஆஃப் தி எர்த்குவேக் இஸ் மெஷர்ட் பை த ரிக்டர் ஸ்கேல். ஸோ அந்த மேக்னிடியூட் எந்த அளவுக்கு அதோட தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத ரிக்டர் ஸ்கேல் மூலியமாக வந்து நம்ம அளவெடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு சின்ன மோட்டனோ பாக்ஸ். An earthquake of 2.0 on Richter scale or less can be felt only a little. Earthquake over a 5.0 Richter scale cause damage thin falling. 6.0 Richter scale high magnitude considered very strong.
7.0 Richter scale is classified as a major earthquake. So 2.0 Richter scale கொடுத்தாங்கன்னா it's a very little earthquake. 5 சொல்லி வரும்போது it causes some damages. 6 வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எர்த்குவாக்ஸ் வந்து அந்த இதில் வந்து ஏற்படும். அதே 7.0 Richter scale வந்துச்சுன்னா it causes a major accident and major ஒரு டிசாஸ்டர்னு சொல்லி பார்க்கலாம். காசஸ் ஆஃப் தி எர்த்குவாக், எதனால் எர்த்குவாக் வந்து காஸ் ஆகுது. ஸோ எர்த்குவாக்னு என்னென்னு பார்த்தாச்சு. எதனால் எர்த்குவாக் வந்துட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the chief causes of the earthquake is suddenly slipping of the portion of the earth crust along the fracture of the fault. ஸோ ஒரு எர்த்தோட crust வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபால்ட்லேயோ அந்த ஃப்ராக்சர்ஸ்லேயோ வந்துட்டு ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போது the movement of the molten rocks underneath the surface produces strains which breaks the rock apart. The sudden shifting of land masses causes upheavals in the crust of the earth, sending vibrations or waves into sudden portions of the earth. So இந்த மாதிரி ஒரு land mass உடைய ஒரு crust வந்து just a fault மேலே விழுக்கும்போது அதோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும், the earth crust சொன்ன மாதிரி ஒரு பிளவு ஏற்படும். அந்த பிளவு இந்த ரிஃப்ட்ஸ் ஏற்படும் போது தான் அந்த எர்த்குவாக் வந்து ஹேப்பன் ஆகுது. அனதர் காஸ் ஆஃப் எர்த்குவாக் இஸ் வல்கனிக் ஆக்டிவிட்டி. ஸோ இன்னொரு விஷயம் என்ன, வல்கனிக் ஆக்டிவிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வல்கனிக் எரப்ஷன் நடந்தாலும் இந்த எர்த்குவாக் வந்துட்டு வரும்னு சொல்லி பார்க்கலாம். திஸ் இஸ் 2 காசஸ் ஆஃப் தி எர்த்குவாக்ஸ். ஸோ அப்படி எர்த்குவாக் வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபாலிங் ஆஃப் த பில்டிங், collapsed of the mud and bricks, fire is another great danger. ரொம்ப முக்கியமான எஃபெக்ட்னு சொல்லி பார்த்தோன்னா 3 தான் எஃபெக்ட். ஒன்று வந்து பில்டிங் வந்து சரியும், இன்னொன்று மட் பிரிக்ஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஃபயர் வந்து அப்படியே தீப்பிடிக்க அந்த ஃபாரஸ்ட்லாம் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இட் இஸ் த மேஜர் எஃபெக்ட் ஆஃப் தி எர்த்குவாக்ஸ். There are 3 types of earthquake waves: P waves or longitudinal waves, S waves or transverse wave, L waves or surface waves. இது வந்து ஒரு 3 டைப் ஆஃப் வேவ்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா, an earthquake which originates below or near the sea causes greater disturbance in the water. The floods and the waves causes greater loss of life, sometimes more than earthquake itself. Tsunami, a Japanese term in the name given to the huge wave caused in the sea by an earthquake. So earthquake வந்து நம்ம land surfaceல வரும்போது it's earthquake, நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து it's below the earth surface கீழே வாட்டர் பாடிஸில் நடந்துன்னா அதுக்கு பேர் என்ன, சுனாமி. ஸோ சுனாமி வந்து ஜாப்பனீஸ் வேர்ட் are quite common along the coast of Japan, other regions in the Pacific Oceans. இது வந்து அதிகமாக ஹேப்பன் ஆகுது பார்த்தோம்னா பசிபிக் ரீஜன்ஸில் தான் இந்த சுனாமி அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு ஹேப்பன். ஸோ ஆன் 26 December 2004 tsunami in the Indian Ocean swept coastal areas of Indonesia, India, Sri Lanka, Thailand, etc. They caused immense damage to life and property in the coastal areas. So next பார்த்தா distributions of earthquake. எர்த்குவாக்கை நம்ம எப்படியெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த எர்த்குவாக்ஸ் coincide very closely with that of volcanoes. Regions of greater seismicity or Pacific areas with the epicenters and most frequent occurrences along the Pacific ring of the fire. ஸோ இந்த எர்த்குவாக் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய ஏரியான்னு பார்த்தோம்னா பசிபிக் ரிங் ஆஃப் த ஃபயர். ஸோ பசிபிக் ரிங்குன்னு சொல்லி பார்த்தோன்னா கீழே அந்த ஒரு சர்டின் ஏரியா கொடுத்துருப்பாங்க. கீழே அந்த காண்டினென்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் பிளேட்லேருந்து அந்த யூரோப் பிளேட்லேருந்து ஒரு கர்வ் மாதிரி வரும். ஸோ அந்த கர்வ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பசிபிக் ரிங் ஆஃப் த ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல நிறைய வல்கனோஸ் இருக்கிறதுனால அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் தி எர்த்குவாக்ஸ் வந்து ஏற்படும். இட் இஸ் செட் தட் 68% ஆஃப் தி எர்த்குவாக்ஸ் அக்கர்ஸ் இன் த பெல்ட். ஸோ பெல்ட் அப்படிங்கிற ஒரு ரீஜன்லேயும் அதிகமான earthquakes வந்து ஏற்படும். Another 31% of earthquakes takes place in Mediterranean Himalayan belt including Asia Minor, அதுக்கப்புறம் ஹிமாலயஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நார்த் வெஸ்ட் சைனா. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு ஒரு கொஞ்சமான ஒரு எர்த்குவாக்ஸ் வந்து ஏற்படும். அதிகமான எர்த்குவாக்ஸ் எப்போ நடக்கும்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அந்த இடத்துல அதிகமாக வல்கனோஸ் இருக்கிறதுனால நடக்கும். இன்னொன்று பெல்ட் ரீஜனில் அதிகமான எர்த்குவாக்ஸ் வந்துட்டு ஹேப்பன்.
it will be happen. In India, the Himalayan range and the Ganga Brahmaputra valley are prone to earthquakes. ஸோ இந்தியாவில் பார்த்தோம்னா அதிகமாக வந்து எங்கே நடக்க வாய்ப்பு இருக்குன்னா கங்கா பிரம்மபுத்திரா வேலி அந்த பள்ளத்தாக்கில் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேறு அந்த அளவுக்கு வேறு எங்கேயும் எர்த்குவாக் நடக்காது. A number of earthquakes has been experienced in the region. Some of them were very severe and caused extensive damage. ஸோ சம்டைம்ஸ் வந்து நடந்திருக்கு, பட் ரொம்ப ஒரு சிவியரான ஒரு அட்டாக்கையும் காமிச்சிருக்காங்க. கங்கா பிரம்மபுத்திரா வேலி இல்லாமல் உத்தரகாஷியில் 1991, அதுக்கப்புறம் சமோலில் 1999 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோன்னா கொயோனா எர்த்குவாக் இன் 1969 அந்த லேட்ரோ எர்த்குவாக் இன் 1993. இது எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப இன்டென்ஸாக வந்து எர்த்குவாக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா வால்கனோஸ். ஸோ இந்த எர்த்குவாக், வால்கனிக் எரப்ஷன் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் உருவாக்கக்கூடியது தான். ஸோ இந்த வால்கனோஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வால்கனோஸ் அது வந்துட்டு ஒரு எரிக்குழம்பு. வால்கனோஸ் வந்து நம்ம எரிக்குழம்பு தான் சொல்கிறோம். வால்கனோஸ் வெண்ட் ஆர் ஓப்பனிங் இன் தி எர்த் கிரஸ்ட் through which hot magma erupts from deep below surface. ஸோ எர்த் கிரஸ்டில் ஒரு டீப் பிலோ சர்ஃபேஸ்லேருந்து திடீர்னு ஒரு மேக்மா அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்துட்டு வெளியே வருது. த ஓப்பனிங் இஸ் யூஸ்வலி சர்க்குலர் இன் ஃபார்ம். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது இட் இஸ் இன் சர்க்குலர் ஷேப். அதுக்கப்புறம் அந்த கேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கீழே இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிரவுண்ட் சர்ஃபேஸாக தான் இருக்குது. அது திடீர்னு எக்ஸாக்டாகி வெளியே வரும்போது த ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலர் ஷேப்பாக தான் வரும். ஸோ அந்த வர ஷேப் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேக்மா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓப்பனிங் பேர் தான் என்ன சொல்கிறோம், வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சைட்லேயும் சில டைம்ஸ் வந்து போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மேக்மா வந்து கொஞ்ச நேரத்தில் என்னவா மாறும்னா லாவாவாக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங் பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து என்ன ஷேப்பில் வால்கனோ வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னா கிராக்டர் ஷேப்பில் இருக்கும். இட் இஸ் இந்த ஃபன்னல் ஷேப்பில். ஸோ அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா கிராக்டர். ஸோ இஃப் த கிராக்டர் ஆஃப் த வால்கனோ கிரேட்டர் சைஸ் இஸ் ஷேப் லைக் பேசன் இஸ் கால் கால்டேரியா. ஸோ சப்போஸ் இது வந்துட்டு ஃபனல் ஷேப் இல்லாமல் ஸ்லைட்டாக வைட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கால்டேரியா அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேக்மா, லாவா, வெண்ட், கிராக்டர், கால்டர் இது எல்லாமே வந்துட்டு வால்கனிக் எரப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் த வால்கனிக் ஆக்டிவிட்டி. ஏன் வந்து வால்கனிக் ஆக்டிவிட்டி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, the temperature increases as the depth increases. As a rate of 1 degree Celsius for every 35 minutes, there are also great pressure at the depth of the about 15 kilometers. The pressure is about 510 per centimeter square. Under the circumstance, the interior of the earth is semi-molten state called magma. The magma under a great pressure has a capacity to dissolve great volume of gases. Some gases are called also combustible. This makes volcanic materials burst forth through the weak spots in the earth crust. ஸோ இந்த வால்கனிக் ஆக்டிவிட்டி எதுவும் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, டெம்பரேச்சர் நம்ம டெப்த்து கீழே போக லேண்ட் சர்ஃபேஸில் கீழே போக அதோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப ஹையாக போகும். அது என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி 35 மினிட்ஸுக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறாங்க. அப்போது 15 கிலோமீட்டர்ஸ் டெப்த் ஆஃப் 15 கிலோமீட்டர்ஸ் வரும்போது அங்கே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்தா 510 per centimeter square அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம கீழே வந்து மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கிற மேக்மா வந்துட்டு இந்த ப்ரெஷரை வந்து தாங்க முடியாமல் இட் வில் evoked from the ground surface. ஸோ அப்படி வெளியே வரும்போது தான் என்ன ஆகுனா இந்த வால்கனிக் எரப்ஷன்ஸ் வந்து ஹேப்பனிங். ஸோ த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த வால்கனோஸ் ஆர் கால் வால்கனாலஜி. பீப்புள் ஹூ ஸ்டடி வால்கனோஸ் ஆர் கால் வால்கனாலஜிஸ்ட். அடுத்து நேச்சர் ஆஃப் த வால்கனிக் எரப்ஷன். ஸோ வால்கனிக் எரப்ஷனோட நேச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Sometimes magma rises slowly to the surface and spread over the vast area. Sometimes என்ன ஆகுனா மெல்லமாக வந்துட்டு மேக்மா வந்து வெளியே வரும், மெதுவாக வந்து வாஸ்ட் ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆகும். சம் பிளாட்டியூஸ் அண்ட் பிளெயின்ஸ் have been formed in this way. ஸோ இந்த மாதிரி மேடான இடத்துக்கும் பிளெயினான இடத்துக்கும் வால்கனிக் எரப்ஷன் வந்து ரொம்ப மெதுவாக தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டெக்கான் பிளாட்டியூ இன் இந்தியா, கொலம்பியன் பிளாட்டியூ நார்த் அமெரிக்கா. ஆனால் சம்
பிளேசஸில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். பிகாஸ் அது வந்துட்டு ஒரு ஸ்லோப் ரீஜனாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு வீக் ரீஜனாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ரொம்பவே நடக்கும். ஸோ திஸ் டைப் ஆஃப் எரப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ நடந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெரிபிள் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆஃப் த ஐலாண்ட் ஆஃப் கார்கட்டோ 27 August 1883 in Indonesia. ஸோ இது வந்து நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்ப்ளோசிவ் டைப் ஆஃப் எரப்ஷன் சொல்லி பார்க்கலாம். அடுத்து லாவா ஃப்ளோ இஸ் அஃபெக்டட் பை விஸ்காசிட்டி. ஸோ இந்த லாவா ஃப்ளோ எப்படி லாவானாலே என்ன சொன்னால் ஸ்லைட் லிக்விட் ஸ்டேட் மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த விஸ்காசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி ஹேஸ் அ ஹை விஸ்காசிட்டி, ஸோ இட்ஸ் ஃப்ளோ ஸ்லோ. ஸோ த வாட்டர்ஸ் ஹாவ் அ லோ விஸ்காசிட்டி, ஸோ இட் இஸ் flow easily. So the viscosity law is determined by the amount of the silica and water in the magma. Highly viscosity lava is rich in silica and little water. அந்த லாவாலே வந்து ஹை விஸ்காசிட்டி லாவா, லோ விஸ்காசிட்டி லாவான்னு இருக்குது. ஸோ அந்த ஹை விஸ்காசிட்டி லாவாவில் வந்துட்டு ரிச் இன் சிலிக்கா அண்ட் த லிட்டில் வாட்டர். சிலிக்கா வந்து நிறையா இருக்கும், வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த லோ விஸ்காசிட்டி வாட்டரில் வந்துட்டு சிலிக்கா கம்மியாக இருக்கும், வாட்டர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி தான், அதனால தான் வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்பீடாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், மெதுவாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வால்கனோஸ் பார்த்தாச்சு, எதனால் வால்கனோஸ் நடக்குது, அதோட நேச்சர் என்ன எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ டூ யூ நோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. Barren Island is situated in the Andaman Sea and lies about 130 km northeast of the territory capital. It is only an active volcano along the chain from the Sumatra to Myanmar. Last eruption occurred in 2017. So கடைசியாக நமக்கு எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தா 2017. டைப்ஸ் ஆஃப் வால்கனோஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் வால்கனோஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஷீல்டு வால்கனோ, சிண்டர் கோன் வால்கனோ, காம்போசிட் வால்கனோ. ஸோ ஷீல்டு வால்கனோன்னு பார்த்தோம்னா ஃப்ளூயிட் ஃப்ளோ. ஸோ அந்த ஷீல்டு வால்கனோவில் வந்துட்டு ஒரு ஃப்ளூயிடான ஒரு ஃப்ளோ தான் நடக்கும். இஸ் ஃபார்ம் பை குவைட் எரப்ஷன் ஆஃப் லாவா வித் லோ சிலிக்கா நான் லோ சிலிக்கா கண்டென்ட்னாலே சொல்லியிருக்கேன். இட் இஸ் அ ஃப்ளூயிட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்துட்டு வெளியே வந்து எக்ஸிட் ஆயிரும். வால்கனோஸ் ஆஃப் ஹவே ஐலண்ட் ஆஃப் திஸ் டைப். அதுக்கப்புறம் சிண்டர் கோன் வால்கனோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு லைட் கோன் ஷேப் மாதிரி இருக்கும், அது நம்ம சிண்டர் கோன் வால்கனோன்னு சொல்லி சொல்கிறோம். Magma traps gases inside the volcano until enough pressure is built to push the magma out of the earth crust. ஸோ இது வந்துட்டு என்னென்னா ரிச் மேக்மா வந்து அதிகமாக இருக்கும், gases inside the volcano until. ஸோ அந்த மேக்மா வெளியே வர வரைக்கும் it's give the always pressure. So such volcanoes have steep slopes or made of the cinders and the ashes. ஸோ இந்த மாதிரி வால்கனோஸில் என்ன ஆகும், சிண்டர்ஸ் வந்து ஆஷஸ் வந்து ஏற்படும். சிண்டர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஸ்லோப் மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது சிண்டர் கோன் வால்கனோஸ். இந்த பிக்சரில் இருக்க மாதிரி சிண்டர் ஷேப்பில் இருக்கும், சிண்டர் கோன் ஷேப்பில் இருக்கிறதுனால சிண்டர் கோன் வால்கனோஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் வால்கனோ. Composite volcanoes are made of the alternative layer of the lava, cinder and the ash. So composite volcanoங்கிறது ரெண்டுமே வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். cinder and the ash also வந்து stratovolcano. லாவாவும் cinder and the ash தான் ஆல்டர்னேட்டிவ் லேயர்ஸாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் லேயர்ஸாக ஃபார்ம் ஆகிறதுனால இது வந்து நம்ம காம்போசிட் வால்கனோஸ் அப்படின்னு சொல்கிறோம். Volcanoes are also grouped according to the periodicity of the eruptions such as active, dormant and the extant. ஸோ ஒன்றுமே கிடையாது, வால்கனோஸ் வந்து 3 டைப்பாக நம்ம பீரியாடிக் வைஸில் பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆக்டிவ், டார்மெண்ட், இன்னொன்று வந்து எக்ஸென்ட்டு. ஆக்டிவ் வால்கனோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் மெயின்லி ஹேப்பன் இன் த பசிபிக் ரீஜன் ஆஃப் தி பசிபிக் ரிங் ஆஃப் தி ஃபயர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பசிபிக் ரிங் அந்த இடத்துல தான் அது மோஸ்ட் ஆஃப் த வால்கனோஸ் வந்து நடக்கும். ஸோ தேர் ஆர் அபவுட் 600 ஆக்டிவ் வால்கனோஸ் இன் த வேர்ல்டு. ஸோ இப்போ இருக்கிற சர்வே படி பார்த்தோம்னா 600 வால்கனோஸ் வந்துட்டு ஆக்டிவாக இருக்குது. ஸோ சச்சஸ் மவுண்ட் ஸ்ட்ராம்பெலி இன் மெடிட்ரேனியன் சி, சென்ட் ஹெலன்ஸ் இன் USA, மினாத்போ இன் பிலிப்பைன்ஸ், மவுனா லா இன் ஹவாய். இதெல்லாம் வந்து வேர்ல்டு பிக்கெஸ்ட் வால்கனோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டார்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா volcanoes have shown no sign of activity for many years but they may become active at any time. ஸோ இந்த மாதிரி டார்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்காது, மோரோவர் ஆக்டிவாக இருக்காது, பட் சம்டைம்ஸ் இட் மே பி ஆக்டிவ். ஸோ அந்த மாதிரி வால்கனோக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தா ஃபியூஜிமா இன் ஜப்பான், கார்கோட்டா இந்த இந்தோனேஷியா. அடுத்து எக்ஸிட் பார்த்தோம்னா
அது வந்துட்டு எந்த ஒரு ஆக்டிவும் இருக்காது, டார்மெண்ட்டாகவும் இருக்காது. இட் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸிட். ஸோ அது போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வல்கனோஸ் இருக்காது என்னென்னா கிளிமஞ்சாரோ அந்த மவுண்ட் கென்யா ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வால்கனோஸ் இந்த வேர்ல்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எர்த்குவேக் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கோ அதே மாதிரி வால்கனோஸும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த பசிபிக் ரிங் ரீஜனுங்கிறது இந்த ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்க அந்த பவுண்டரிலேயே தான். ஸோ இந்த பசிபிக் ரிங் ரீஜனில் தான் அதிகமான எர்த்குவாக்ஸும் வால்கனிக் எரப்ஷன்ஸும் வந்து நடக்கும். ஸோ volcanoes are located in a clearly defined patterns around the world. They are closely related to regions that have been intensely folded or faulted. There are about 500 active volcanoes and thousands of dormant and extinct ones. They all occur along the coastal mountain region. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா வந்துட்டு ஆக்டிவான வால்கனோஸ் இருக்குது, டார்மெண்ட் இருக்குது, எக்ஸின்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த பெல்ட் ரீஜனில் வந்து volcanic eruption வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது என்னென்ன ரீஜன்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். there are 3 major zones of volcanic activities in the world. எந்தெந்த ரீஜனில் வந்து அதிகமான volcanoes நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கம் பசிபிக் பெல்ட் அந்த ரீஜனில், மிட் கான்டினென்ஷியல் பெல்ட், மிட் அட்லாண்டிக் பெல்ட், இப்படி 3 விதமான பெல்ட்டில் தான் நடக்குது. ஸோ சர்க்கம் பெல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பெல்ட் தான் நம்ம பசிபிக் ரிங் ஆஃப் த ஃபயர் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சர்க்கம் பெல்ட் அப்படிங்கிறது இந்த பசிபிக் ரிங் ஆஃப் தி ஃபயர் ரீஜனில் மட்டும் அதிகமாக நடக்கும். அடுத்து மிட் கான்டினென்ஷியல் பெல்ட்னு சொல்லி பார்த்தா திஸ் இஸ் வால்கனிக் ஜோன் ஆஃப் கன்வர்ஜென்ட் கான்டினென்டல் பிளேட் பவுண்டரிஸ் தட் இன்க்ளூட் த வால்கனிஸ் ஆஃப் ஆல்பைனி மவுண்டெயின் செயின்ஸ், the Mediterranean Sea and the fault zones of Eastern Africa. ஸோ இதோட ஜோன்னு சொல்லி பார்த்தோம்னா மெடிட்ரேனியன் சி அண்ட் த ஃபால்ட் ஜோன் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா இந்த 2 இடத்துல இது நடக்கும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறேன்னா கான்டினென்ஷியல் பெல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மிட் கான்டினென்ஷியல் பெல்ட். அடுத்து பார்த்தோம்னா மிட் அட்லாண்டிக் பெல்ட். So the belt represents the divergent boundary of the plate located along the mid-Atlantic ridges. ஸோ ஒரு அட்லாண்டிக் ஒடுக்கமான கரைமேடுன்னு சொல்லுவாங்க. ரிட்ஜஸ்னால் ஒடுக்கமான நீண்ட கரைமேடு. அந்த கரைமேட்டில் இருக்கிற அந்த அட்லாண்டிக் ரீஜனில் இந்த மாதிரி வால்கனிக் எரப்ஷன் நடந்தது அப்படின்னா அது மிட் அட்லாண்டிக் பெல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் we summarize this lesson. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா the earth interior structure is compared with that of apple. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா the crust is the outermost layer of the earth. Third point is the upper part of the earth crust is soil. The lower part of the crust is sigma. The mantle is about 2,900 km thick. Lithosphere is broken into number of plates known as lithospheric plates. The earthquake waves are recorded by an instrument known as a seismograph. Tsunami is caused by an underwater earthquake. A volcano is a vent or opening in the earth crust. The shape of the volcano depends upon the type of the lava and force of the eruption. There are 3 major zones of the volcanic activity in the world. Thank you for watching.